ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு டெம்போ ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உமக்கு ஆராதனை. என் உயிரே உமக்கு ஆராதனை, என் உறவே உமக்கு ஆராதனை. ஆராதனை எங்கள் ஆராதனை. நித்தியரே ஆராதனை, நிரந்தரமே ஆராதனை. நிரந்தரமே ஆராதனை. நிம்மதியே ஆராதனை, ஆராதனை எங்கள் பாடுங்க சொல்லுங்க. நிம்மதியே ஆராதனை, ஆராதனை எங்கள் ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. என் அன்பே உமக்கு ஆராதனை, என் அழகே உமக்கு. உயிரே உமக்கு ஆராதனை, என் உறவே உமக்கு ஆராதனை. உயிரே உமக்கு ஆராதனை, என் உறவே உமக்கு ஆராதனை. ஆராதனை எங்கள் ஆராதனை. சமாதானரே ஆராதனை, சாந்தமே ஆராதனை. சாந்தமே சர்க்குருவே ஆராதனை, ஆராதனை எங்கள் ஆராதனை. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு என் அழகே. என் உயிரே, என் உயிரே உமக்கு ஆராதனை. என் உறவே உமக்கு ஆராதனை. என் உயிரே உமக்கு ஆராதனை, என் உறவே உமக்கு ஆராதனை. ஆராதனை எங்கள் ஆராதனை. பரிசுத்தரே ஆராதனை, பரிகாரியே ஆராதனை. பரிகாரியே ஆராதனை. படைத்தவரே ஆராதனை, ஆராதனை எங்கள் ஆராதனை. என்னை படைத்தவரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, என் அழகே உமக்கு. பாடுங்க. என் அன்பே உமக்கு ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. உயிரே உமக்கு ஆராதனை, என் உறவே உமக்கு. என் உயிரே உமக்கு ஆராதனை, என் உறவே உமக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. நித்தியரே ஆராதனை, நிரந்தரமே ஆராதனை. நிரந்தரமே. நிம்மதியே ஆராதனை, ஆராதனை
எங்கள் ஆராதனை. நிம்மதியே ஆராதனை, ஆராதனை எங்கள் ஆராதனை. அன்பே உமக்கு. ஒரு கை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் அழகை உமக்கு ஆராதனை, ஆராதனை என் அழகே உமக்கு ஆராதனை. உயிரே உமக்கு ஆராதனை, உறவே உமக்கு ஆராதனை. என் உயிரே உமக்கு ஆராதனை, என் உறவே உமக்கு ஆராதனை. என் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது ஒருவேளை இப்போ பார்க்க உங்களுக்கு எம்டியா இருக்கலாம், இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வனாந்தரம் போல தோணலாம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் அந்த சாட்சியை. 42 வயது நிரம்பிய ஒரு சகோதரி, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, எல்லா வழியிலும் கைவிடப்பட்ட நிலைமை. இந்த இயேசுவையத்து கூட்டத்துக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரி அழைத்துட்டு வந்தாங்க. அவங்க நினைத்தாங்க, இதுக்கு மேலே எனக்கு திருமணமே நடக்காது, 42 வயசு ஆயிட்டு, எனக்குன்னு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு உறவினர்கள் யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் இனி திருமணங்கிறது அது தடை தான், இனி இருக்கிற நாட்களை இப்படி கழித்தரலாம். நம்ம சர்ச்சுக்கு போகிற ஒரு அம்மா அவங்கள்ட்ட இந்த காரியங்களை சொல்லி, இப்படி இயேசுவை வந்து உயர்த்துங்க, இயேசுவை ஆராதின்னு சொல்லி கூட்டு வந்தாப்புல இயேசு உயர்த்து கூட்டத்துக்கு. இந்த சகோதரி கடைசி பகுதியில் இருந்தாப்புல, எல்லாரும் எந்திரித்து ஆண்டவரை உயர்த்தும் பொழுது அந்த சகோதரியும் எழுந்து இயேசுவை உயர்த்துங்க, இப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குன்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரியும் இயேசுவை உயர்த்தினாங்க. நடந்தது என்னென்னா, ஒரு வாரம் கூட ஆகலை, ஒரு மாப்பிள்ளை தேடி வந்து திருமணம் முடிச்சு இன்னைக்கு கோயம்புத்தூரில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது அவ்வளோதான். சொல்லுங்கள், இது அவ்வளோதான், இது நடக்காது. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் வியாதி மாறும், உங்கள் பலவீனம் மாறும். இன்னும் என் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லையே, இல்லை, அவர் தெரிந்து கொண்டவர், ஏற்ற வேலையில் ரட்சிப்பு வெளிப்படும். நல்ல கையை தட்டி என்னோடு சேர்ந்து ஆராதிங்க. நல்ல கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் உண்மை தடைபடாது. தடை விசுவாசத்தோட நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அதை சத்துரு கொல்ல கொண்டு போக முடியாது. அழைத்தவரே, அழைத்தவரே, கைவிடவே மாட்டே. என் வாழ்விலே நீ செய்ய நினைத்தது தடைபடாது. என் வாழ்விலே தடைபடா. பேச ஆரம்பிங்க, அந்த தடையை போடுறீங்க, நீங்க சொல்லி சொல்லி அந்த தடையை உடைங்க. இந்த 2017 இந்த 12வது மாதத்துக்குள்ள சில அற்புதங்களை உங்க குடும்பங்களில் கர்த்தர் செய்கிறார். இந்த கால வேளையில் அந்த தடை உடைகிறது, அந்த கற்ப தடை உடைகிறது, அந்த கற்ப தடை உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்ப அந்த தடையை கர்த்தர் உடைக்கிறார். உங்க சுக வாழ்வு துளிக்கிறது. தடைபடாது, தடைபடாது.
கர்த்தரின் வாக்கு தத்தங்கள் நன்மை கிருபை ஒருபோதும் கர்த்தரின் வாக்கு தத்தங்கள் நன்மை கிருபை ஒருபோதும் தடைபடா. பேசுங்க. ரகதா சதரா லபபபபஹ தரதரதரா ரேமமமமமமமம. நிச்சயமா அதுல ஒரு முடிவு இருக்கிறது சகோதரியே. அவர் தொடங்கினது அவரே முடிப்பார். அவர் தொடங்கினது அவர் முடிப்பார். அப்படி ஆவியில நிரம்பி சொல்லுங்க, அது தடைபடாது, என் வாழ்க்கையில தடைபடாது. லாசரு உயிரோடு எழும்பினது தடைபடல, அது தேவ மகிமை வெளிப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ஒரு தாமதத்தின் மூலமா ஆண்டோடைய நாம மகிமைப்பட போகிறது. தடைபடாது, தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது. கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் நிறைவாகும். கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் தடைபடாது, தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது. ஓ தடைபடா. அந்த 38 வருடம் வியாதி உள்ளவன் என்ன கொண்டு போய் அந்த குளத்துல சேர்க்க ஆறலன்னு சொல்லி அவன் நினைத்தான், என் அற்புதத்துக்கு என் வாழ்நாள் முழுவதும் இது தடையா இருக்கும் நினைச்சா. ஆனா தேவதூதன் வரல, ஏசாமியே இறங்கி வந்து அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தா. இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில அவரே இறங்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். உங்க சூழ்நிலைகள் மாற போகிறது. எல்லா குறைவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எதெல்லாம் நீங்கள் குறைவுகளை ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ இந்த கால வேளையில அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க எந்த மனுஷனையும் நீங்க சார்ந்து வாழல, கர்த்தரை சார்ந்து வாழ்றீங்க. சொல்லுங்க. தடை பேசுங்க. தண்ணீர் ரசமாய் மாறினது, லாசரு உயிரோடு எழும்பினது. தண்ணீர் ரசமாய் மாறினது, லாசரு உயிரோடு எழும்பினது. தடைபடாது, தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது. உங்க பிள்ளை வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்றா, அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்வேன். உன் பிள்ளையோட வாழ்க்கை சுகமாய் இருக்கும். அவன் வாழ்ந்து சுகித்திருப்பான். அது தடைபடாது, அது தடைபடாது, தடைபடாது. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தடை வராது. எந்த சத்துருவும் தடை பண்ண முடியாது. தடைபடாது. என் வாழ்விலே நீ செய்ய நினைத்தது இயேசுவே, என் வாழ்விலே என் வாழ்விலே, என் வாழ்விலே மறுபடியும் சொல்லுங்க, என் வாழ்விலே இதை டிவியில பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்க குடும்பத்தில் இருக்கிற தடை மாறுகிறது. உங்க பிள்ளையை குறித்திருக்கிற ஒரு பாரம், எப்போ இந்த திருமண காரியம் நடக்கும் சொல்லி ஏங்கி இதற்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கிற தாயே,
கர்த்தர் உன் குடும்பத்துல 2018 அந்த ஜனவரி மாதத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராம். இயேசுவின் நாமத்துல அதை ரிலீஸ் பண்ணுகிறோம். அந்த தடை இந்த நாளோடு உங்க குடும்பத்துல முடிகிறது. அதுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். தடைபடாது தடைபடாது கர்த்தர் செய்ய அது தடைபடாது தடைபடாது தடைபடாது. அப்படி கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்ததா? இது கால வேளையில அவரை நம்பி வந்திருக்கிறீங்க. இயேசு போல இந்த உலகத்தில் ஒரு மெய்யான தெய்வம் ஒருவரும் இல்லை. இயேசுதான் உலகத்தின் இரட்சகர். அவர்தான் எல்லா பாவங்களுக்காக சாபங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல அவரை நம்பி விசுவாசித்து வந்த தாயே, கர்த்தர் உனக்கு தயப்படுத்தி இருக்கிறார். அவரிடத்துல வந்த உனக்கு ஒரு நிறைவான பலனை இந்த கால வேளையில் வைக்கிறார். அவரை நம்பி வந்த உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் வைக்கிறார். ஒரு நிறைவான பலன் உங்க குடும்பங்களில் கடந்து வருகிறது. உங்க குடும்பங்கள் முழுவதும் உங்க மூலமா ரட்சிக்கப்பட போகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39 முதல் 40 வசனம் வரையிலும் நாம் வாசித்தோம். வாசிங்க பாஸ்டர். அதிலிருந்து இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உன் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் கற்பனை. அடுத்து வாசிக்கலாம் பாஸ்டர். இதற்கு ஒப்பாய் இருக்கிற, இதை விடக்கும் கீழ் அல்ல, இதற்கு ஒப்பாய் இருக்கிற கற்பனை. ஆமென் சொல்லுங்களேன். ஈக்குவலண்ட் கமாண்ட்மெண்ட், ஒரு போல இருக்கிற கற்பனை. ஆனா ஒரு வசனம் கீழே இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதற்கு ஒப்பாய் இருக்கிற அடுத்த கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றார். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்கதரிசனம் அடங்கி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்களேன். இந்த ரெண்டு கற்பனைகளிலும் எல்லாம் அடங்கி இருக்கிறது, எல்லாம் நிறைவேறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் பல காரியங்களை உள்ளடக்கிய காரியத்தை இயேசு சுருக்கமாய் ரெண்டு கற்பனையாய் நியாயசாஸ்திரியோடு சொல்லும்போது சொல்லுகிறார். முதலாம் கற்பனை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுவீர்களானால் இதுவே நீங்கள் செய்யத்தக்க முதலாம் கற்பனை. ஹல்லேலூயா. இரண்டாம் கற்பனை இதற்கு ஒப்பனையான, தட் மீன்ஸ் ஈக்குவலண்ட், ஒரு போல ஆன கற்பனை. கீழல்ல மேலல்ல, ஒரு போலான கற்பனை. பலரும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை, மூன்று பேரும் ஒருபோல. கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. ஆமென். பிதாவுக்கு கொடுக்கிற அதே மகிமை இயேசுவுக்கு உண்டு, இயேசுவுக்கு இருக்கிற அதே மகிமை பரிசுத்தாவியானவருக்கும் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. ஆதியாகமம் ஒன்றாவது ஒரு வேத அறிஞர்கள் இப்படி சொல்லுகிறார். ஆமென். ஆதியாகமத்தில் இல்லாத ஒரு வெளிப்பாடு இந்த பைபிள்ல எங்கேயும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலேயே திரித்துவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இது பிதாவை குறிக்கிறது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பரிசுத்தாவியானவர் அசைவாடினார், பரிசுத்தாவியானவர். மூன்றாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொது வெளிச்சம் உண்டாயிற்று. திரித்துவத்தை ஆதியாகமத்தில் முதல் வசனத்திலேயே உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஒன்று கூட்டியோ ஒன்று குறைத்தோ அல்ல, மூன்றும் ஒருவரே. கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் அதைத்தான் அழகாக சொல்லுகிறது. முதலாம் கற்பனை, ஆமென். ரெண்டு கற்பனைகள். நேற்றைய தினத்திலே இரண்டாவது இதற்கு ஒப்பனையாய் இருக்கிற கற்பனையை நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். வந்தவர்களுக்கு தெரியும். கரங்களை சற்று ஒரு ஆமென் சொல்லுங்க. இதற்கு ஒப்பனையாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னை அன்பு கூறுகிறது போல உன் சகோதரனிலும் அன்பு கூறுவாயாக. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நியாய பிரமாணங்களையும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய
பவுல் கலாத்திய நிருபத்திற்கு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் பல பாரம்பரியத்தினாலும் பல சடங்காச்சாரத்தின்படி நீங்கள் பல விதத்திலும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் கடினப்படுத்தி விட்டும் நீங்கள் குறைவுள்ளவர்களாகவே வாழுவதை விட ஒன்று செய்யுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேக உபதேசங்கள் வந்திருக்கிறது. நம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, ஆகையால் பாவம் செய்யலாம், தவறு செய்யலாம் என்று. ஆனால் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், இவ்வளவத்தையும் 5 அதிகாரத்தில் எழுதுகிற பவுல் நியாயப்பிரமாணத்திற்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருப்போமானால், கிரியைகளினாலே ரட்சிக்கப்பட்டிருப்போமானால், கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்தது வீணா இருக்குமே என்று சொன்னது உண்மைதான். ஆனாலும் கடைசி அதிகாரத்தையும் ஒன்னு படிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லிட்டு சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டுட்டோம் உன்னால நிறைவேற்ற முடியாது, ஆகையால் கிறிஸ்து என்கிற பாரத்தை உன்னிலே சுமந்து கொண்டால் பரிசுத்தம் உன்னில் தானாய் வெளிப்படும். உனக்கு வாழ்க்கையில் வர வேண்டிய மாற்றங்கள் தானாய் வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்க, நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்று நாம் வாதிக்க வரவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்திலே ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் தவறினவர்களாக இருப்போம். நேற்று தினத்திலே ஆண்டவர் பேசினார், ஒன்றை நிறைவேற்றும் போது இன்னொன்றில் குறைவுள்ளவர்களாக மாறுகிறோம். குடும்பத்தில் சக்சஸ், மினிஸ்ட்ரியில ஃபெயிலியர், மினிஸ்ட்ரியில கான்சென்ட்ரேட் பண்ணா ஃபேமிலியில ஃபெயிலியர், ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணா இன்னொன்றில் ஃபெயிலியர். அதை தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க தொடங்கினார் உடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் மாறும் என்று கர்த்தர் நேற்று நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நேற்று தினத்திலே பார்த்தோம், ஆமென், நீங்கள் சுமக்க வேண்டியதை சுமக்காதபடியினால் தேவன் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றினது உண்மைதான், ஆனால் சுமக்க வேண்டியதை சுமக்க தவறினார்கள். முதலாவது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சீலோவில் இருந்தது. சீலோவில் இருந்த உடன்படிக்கை பெட்டி யுத்தத்திற்காக பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர்கள் ஜெயித்தபடியினால் அவர்கள் விருப்பம் கொண்டுதான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தங்களிடத்தில் அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு மூல வியாதியினால் தேவன் வாதித்த போது, வியாதிகளை கண்டபோது அவர்கள் சீச்சி இந்த பெட்டி எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி பெலிஸ்தியர்கள் கைகளிலே கொடுத்து விட்டார்கள். பெலிஸ்தியர்களும் ஆசையோடு தான் அதை பெற்றுக் கொண்டார்கள். ஆனாலும் தந்திரமான யோசனை பண்ணி பசுமாடுகளை வரவழைத்து அந்த பெட்டியை அதன் மேல் வைத்து பெட்சிமேசின் வழியாய் அனுப்பினார்கள். பெட்சிமேஸ் ஊராரும் அந்த பெட்டியை பார்த்து சந்தோஷத்துடன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது 50,070 பேர் மரித்து போனவுடன் அவர்கள் சந்தோஷம் போய்விட்டது. பெட்டியை கீரியாத் யாரிம் என்கிற ஊரிலே அபினதாப் என்கிறவருடைய வீட்டிலே திரையின் கீழே 20 வருஷம் வைக்கப்பட்டிருந்தது. வேதவசனம் சொல்லுகிறது, 20 வருஷம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பெட்டிக்காக புலம்ப தொடங்கினார்கள். தாவீதும் தன்னோடு கூட இருந்தவர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய பெட்டியை எடுப்பதற்கு கீரியாத் யாரிம் ஊருக்கு வந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வந்தவர்கள் மறுபடியும் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு ஆசையாய் சங்கீதத்தோடு பாடல்களோடு புறப்பட்டு வரும்போது கிபியோனுடைய களத்தண்டையிலே மாடு மிரண்டபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தொட்டபோது ஊசா மரித்து போனான். உடனடியாக தாவீது இதை தன் நகரத்திற்கு கொண்டு போக மனதில்லாமல் அவன் அந்த பெட்டியை வைத்து விட்டான். அபிஷேகம் பெற்ற தாவீதும் கூட கர்த்தருடைய பெட்டியை தன்னோடு கூட கொண்டு போக மனதில்லாமல் மாறி போன போது இதெல்லாவற்றையும் ஒரு மனுஷன் கவனித்துக் கொண்டிருந்தான். அஸ்தோத்திலே நடந்த நிந்தை, அஸ்தோத்திலே நடந்த வியாதி, பெலிஸ்தியர்களுக்கு நடந்த நேரிட்ட விபரீதங்கள், ஆமென், கிபியோனுடைய பாளையத்திலே நடந்த மரணம், இது எல்லாவற்றையும் அறிந்திருந்த ஓபேத் ஏதோம் என்கிற மனுஷன் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து அந்த பெட்டியை தன்னோடு ஏற்றுக்கொண்டபடியினால் மற்றவர்களுக்கு நடந்தது போல அவனுக்கு நடக்கவில்லை. அவன் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். நேற்றைய தினத்தில் கர்த்தர் சபையோடு பேசினார். மற்றவர்களுக்கு நடந்தது சபைக்கு நடப்பதில்லை, மற்றவர்களுக்கு நடப்பது நமக்கு நடப்பதில்லை. தைரியத்தோடு சுமக்கிற ஓபேத் ஏதோம்களை அடுத்த 3 மாதங்களில் ராஜ அரண்மனைகள் அறியத்தக்கதாய் தேவன் உயர்த்துவேன் என்று நேற்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை சிறைச்சாலையில் சுயம்பாவிகளுடைய தலைவர்கள் 2 பேர் ஒரே இடத்தில்
பேர் சொப்பனம் கண்டாலும் ஒருவனுடைய முடிவு வித்தியாசப்பட்டது. 2 பேர் ஒரே திரிகையிலே ஆமென் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்பட்டாள், ஒருத்தி கைவிடப்பட்டாள். 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருந்தார்கள். ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்பட்டாள், ஒருத்தி கைவிடப்பட்டாள். 2 பேர் வயலில் இருந்தார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். சில நேரம் ஒரே இடத்தில் வேலை செய்கிறதை போல் காணப்படலாம். பட் யுவர் எண்ட் will be different. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஒரே கட்டிலில் படுத்திருக்கலாம், ஆனால் மற்றவர்களுடைய முடிவை போல உன் முடிவு இருப்பது இல்லை. கைகளை தட்டி வாய்களை திறந்து. அது மாத்திரமல்ல, மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாரத்தை என்னால் தனியாய் சுமக்க முடியாது ஆண்டவரே என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், 70 மனுஷர்களை தெரிந்து கொள், உன் மேல் இருக்கிற பாரத்தை அவர்களும் சுமக்கத்தக்கதாக உன் மேல இருக்கிற ஆவியை அவர்களுக்குள்ளும் வைப்பேன் என்று சொன்னார். அப்ப அபிஷேகம் என்றால் என்ன என்று நேற்றைய தினத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். அபிஷேகம் என்பது பாரத்தை சுமந்து நடப்பது. ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் நம்மை பாரப்படுத்தும். அந்த பாரம் வரங்களை நமக்குள் கொண்டு வந்து விடும். அந்த வரங்கள் கூட்ட கணக்கில் காடைகளை வந்து குவிய பண்ணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்களே. யோசுவா சொல்லுகிறான், கவனிங்களே, யோசுவா மோசையோடு சொல்லுகிறான், ஆண்டவனே ஆமென் எல்தாத்தையும் மேதாத்தையும் தடுத்து நிறுத்தும். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். மோசே சொல்லுகிறார், எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டுகிறாயோ? இல்லை இல்லை, பாளையத்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் தீர்க்க தரிசனம் சொன்னால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். என கருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பாரத்தை சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மற்றவர்கள் சுமக்க தவறினதை நீங்கள் சுமப்பீர்களானால் you will fulfill the law of Christ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மற்றவர்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடப்பதில்லை. தைரியமாய் சுமக்க புறப்படுங்கள். ஊழியத்தில் பின்வாங்கி நின்றவர்கள் மறுபடியும் பெட்டியை சுமக்க தொடங்குங்கள். உங்களுக்கு முன்பதாய் யோர்தான் குவியலாய் நிற்க போகிறது. சத்தியம் புரிந்தவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. முதலாவது தேவனை வையுங்கள். Put God first. முதலாவது தேவனை வையுங்கள். அதனால் தான் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிலே அன்பு கூறுவீர்களாக. ஒரு சம்பவத்தை ஆமென் இயேசு சொன்ன ஒரு உவமையை நாம் இந்த நாளிலே ஆதாரமாக எடுத்து தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனம். லூக்கா 17 அதனுடைய 7-8. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய். அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று சொல்லுவான் அல்லவா? கரங்களை சச்சுர ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் நல்ல முகத்தை வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் நல்ல முகத்தை வச்சுக்கோங்களேன். ரிசீவிங் மைண்டோட கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹோ ரபா சந்தலா ரியாந்தலபா சேகோனி அந்தலபா பிரௌடி. நல்ல கவனிங்க. ஒரு ஆண்டவராகிய இயேசு அழகாக சொல்லுகிறார், கவனித்து கேளுங்க ப்ளீஸ். ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தொடும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தைக்கு எங்கேயாவது நம்ம போயிடக்கூடாது. கரங்களை அசைச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு எஜமானனும் ஒரு வேலைக்காரனை குறித்து பேசுகிறார். ஒரு எஜமானனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தானாம். அவன் வயலில் போய் உழுது, கலப்பை வைத்து உழுது அல்லது மந்தை மேய்த்து விட்டு சாயங்காலம் வீட்டிற்கு வரும்போது அந்த எஜமான் அவனை பார்த்து, அவன் மை டியர் வேலைக்காரா, நீ முதல்ல போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவானா? இல்லை இல்லை இல்லை. முதலாவது கிரிட் யுவர் செல்ஃப், அறை கட்டி கொண்டு எனக்கு ஊழியம் செய், அடுத்து நீ புசித்து குடிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அருமையான தேவ ஜனம், இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? எந்த இடத்திலும் தேவனை முதன்மையாய் வைக்க பழகணும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு சத்தியம் தெரியும். வீட்டில் நல்ல கவனிங்க, வேத வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. தேவனை முதலாவது வைக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், தேவனை முதலாவது வைக்க வேண்டும். சொல்லுங்களேன், தேவனை முதலாவது வைக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ப்ளீஸ் சொல்லுங்களேன். தெரிஞ்ச வசனம் தானே, சொல்லுங்களேன். இவைகள் எல்லாம்
உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்ல கவனிங்க, இந்த வேலைக்காரனை குறித்து எஜமான் சொல்லுகிறார், நீ உழுது விட்டு வந்தாலும் சரி, நீ வயலிலே மந்தை மேய்த்து விட்டு வந்தாலும் சரி, முதலாவது என்னை திருப்திப்படுத்து, பின்பு நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். இந்த 2017 ஜூலை மாதம் 2ஆம் வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய சபைக்கு சொல்லுகிறார், whatever the situation may be, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பீர்களானால் பின்பு அவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க ப்ளீஸ். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 3:9 சொல்லுகிறது, இதோ உன் முதற் பலனை நீ தேவனுக்கு கொடு, உன் விளைவின் எல்லா முதற் பலனை நீ கர்த்தருக்கு கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, வேத வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:31. எண்ணத்தை உண்போம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். போதும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று என்ன செய்யக்கூடாதா? கவலைப்படாதீர்கள். கொஞ்சம் கவனிச்சு கேளுங்களேன் ப்ளீஸ். வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, இவன் வயலிலே மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறவன், இவன் வயலிலே உழுது கொண்டிருக்கிறவன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பொதுவா நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. எங்க ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் போன் பண்ணி கேட்பேன், இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்பேன். வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன சாப்பாடு ஆயத்தமா இருக்கிறது, இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பார்கள். எங்க கல்யாண வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு என்ன சோறுன்னு கேட்பாங்க, இன்னைக்கு என்ன சாப்பாடு, துணி எடுத்து தந்தாங்களா, இன்னைக்கு என்ன சாப்பாடு, முதல்ல போய் பந்தியை தான் எட்டி பார்க்கறது. நல்ல கவனிக்கிறேன், என்ன கிடைக்கும். நல்ல இவன் வயல்ல உழுது கொண்டிருக்கிறான், இவன் வயல்ல மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? இவன் வீட்டுக்கு வரும்போதே ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறான். முதல்ல போனோன்னு எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனா இவனுடைய எதிர்பார்ப்புக்கு எதிரடையாக எஜமான் சொல்லுகிறார், முதலாவது உன் அறையை நீ வேலைக்கு போயிட்டு உன்னுடைய பெல்ட் எல்லாம் லூசா இருக்கும்பா, வீட்டுக்கு வந்துட்டு அதை இன்னும் டைட் பண்ணிட்டு எனக்கு முதலாவது நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு நீ பந்தி பரிமாறு, பின்பு நீ புசித்து குடிக்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உலகத்தின் எஜமானனுக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த எஜமானனுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இவர் உலகத்தில் உள்ள எஜமானை போல அல்ல அல்ல அல்ல. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. மற்ற எஜமானனை போல இந்த எஜமான் அல்ல. இந்த எஜமான் சொல்லுகிறார், முதலாவது நான் திருப்தி அடையும் அளவும் எனக்கு நீ போஜனம் கொடு. ஹல்லேலூயா. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடு பேசுகிறார். முதலாவது நீ தேவனை திருப்திப்படுத்து, பிற்பதாக உன் பொக்கிஷ சாலைகளை அவர் நிறைப்பார். ஷரபதனயா. கைகளை தட்டி உன் பொக்கிஷ சாலைகளை இந்த வருஷம் தேவன் நிரப்புவார். உன் ஆவிக்குரிய மண்டலங்கள் நிரம்பி வழிய வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் God. ஓ ரபா சந்தலா. கைகளை தட்டி சொல்லுங்க, என் குடும்பத்தில் முதல்ல ஆண்டவர், என் குடும்பத்தில் முதல்ல ஆண்டவர், என் பிசினஸ்ல முதல்ல ஆண்டவர், என் ஊழியத்தில் முதல்ல ஆண்டவர். வேதவசனம் சொல்லுகிறது, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுகிறீர்களா? முதலாவது அவரை திருப்திப்படுத்துங்கள். Just please him. அவரை பிரியப்படுத்துங்கள், அவரை திருப்திப்படுத்துங்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, எஜமானை திருப்திப்படுத்துகிற எவனையும் அவர் வெறும் வயிற்றோடு அனுப்புகிறது இல்லை. எஜமானுடைய பந்தியில் உள்ள ஆகாரத்தை நீ பின்பு புசித்து மகிழத்தக்கதாய் தேவன் உனக்காக நீதி வைத்து விட்டு போவார். கைகளை தட்டி புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே. நன்கு கவனிங்கள், புருஷனுக்கு வயிறு பசி இருந்தாலும் புருஷன் தன் மனைவிக்காக சில சாப்பாடுகளை மீதி வைக்க முடியும். அதுபோல மணவாளன் சொல்லுகிறார், முதலாவதாக என்னை விசாரி, உனக்காக சில விருந்துகளை நான் மீதம் வைத்திருக்கிறேன். மணவாட்டி சபை அனுபவிக்கும்படி, மணவாட்டி சபை புசித்து குடிக்கும்படி ரசத்தையும் அப்பத்தையும் நான் மீதம் வைக்கிற கர்த்தர். இதிலிருந்து ஒரு வெளிப்பாடு தெரியும், நம்மளை ஏன் முதல்ல சாப்பிட விடலன்னு நம்ம அவருக்கே வைக்க மாட்டோம். அவரு சாப்பிடுறதுக்கு காரணம் அவர் மீதி வைக்கிற தேவன்.
ஓ ஷராபாதி அந்தலா. இந்த காலை வேளையில் ஒரு பிரசங்கமாய் அல்ல, தேவனுடைய இருதயத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவது அவரை திருப்திப்படுத்துங்கள். First satisfy him. உங்க குடும்பத்தில் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறீங்க சகோதரி? உங்க குடும்பத்தில் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறீங்க ஐயா? நீங்கள் தேவனை திருப்திப்படுத்துங்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 6:32. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். தேடுகிறார்கள். எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இதெல்லாம் புறஜாதிகள் தேட வேண்டியது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். என் கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்களா, இதெல்லாம் எனக்கு வேணும்னு. ப்ளீஸ் சொல்லுங்களேன், இதெல்லாம் எனக்கு வேணும்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து இதெல்லாம் எனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். கவனிங்க, அப்ப எப்படி அர்த்தம் கொள்ளுது? அப்ப இந்த வேலைக்காரன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போமே, கலப்பை எடுத்துட்டு பயங்கர சோர்வோடு காலையிலிருந்து வெயிலின் உஷ்ணத்துல கலப்பை எடுத்து வயல்ல வேலை செய்துட்டு மந்தை மேய்ச்சிட்டு உழுதுட்டு அவன் வீட்டுக்கு வர்றான். ஒரு எதிர்பார்ப்போடு வர்றான். என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? வீட்டுக்கு போனோன்னு எஜமான் சம்பளம் தர மாட்டாரா? ஹோட்டல்ல போய் பரோட்டா சாப்பிடலாமே, ஏதோ ஒரு எண்ணத்தோட வரலாம். சம்பளம் கிடைக்காதா அல்லது எஜமானுடைய ஆகாரமா கிடைக்காதான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு அவன் வரும்போது எஜமான் சொல்லுகிறார், முதலாவது நீ எனக்கு போஜனம் கொடு. ஒருவேளை இவன் நினைத்திருக்க கூடும், ஐயோ நானே பசியில வந்திருக்கிறேன், காலையிலிருந்து நானே கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கிறேன், காலையிலிருந்து நானே வேர்வை சிந்தி இருக்கிறேன், ஏதாயிலும் உங்ககிட்ட கிடைக்கும் தானே உங்களை தேடி வர்றேன். ஆனா இப்படி நீங்க முதலாவது உங்களுக்குன்னு சொல்றீங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பசியா இருக்கிறது எனக்கு தெரியும், உன் பாடுகள் எனக்கு தெரியும், உன் கண்ணீர் எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும். சபைக்கு வருகிற விசுவாசியே, சில நேரம் நீங்க நினைக்கலாம், சில நினைக்கிறீங்க என் பிரச்சனையே பெரியதா இருக்கிறது, என் குடும்ப போராட்டமே பெரியதா இருக்கிறது, ஆண்டவர் தாங்காரியம் ஊழியம் ஆத்துமாக்கள்னே சொல்லிட்டு இருக்கிறாரே நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவைகள் எல்லாம் எனக்கு தெரியும், உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன், உன் புருஷனுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். இதையெல்லாம் தெரிந்தும் ஒருவர் சொல்லுகிறார், முதலாவது நீ என்னை திருப்திப்படுத்து. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. இதெல்லாம் தெரியாமல் அல்ல இந்த எஜமான் முதலாவது எனக்கு போஜனம் கொடு என்று கேட்டது. இதெல்லாம் தெரிந்தும் அவர் கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கொஞ்சம் யோசித்து பாருங்க. பலர் அப்படிப்பட்ட கேள்விகளோடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, பல வாரம் ஆராதனைக்கு என் தேவைகள் சந்திக்கப்படாதா? எனக்கு அற்புதம் நடக்காதா? எனக்கு தேவைகள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கேட்டு பாருங்க. எனக்கு அற்புதம் நடக்காதான்னு சொல்லிதான் வர்றேன். ஆனா எப்போதும் எனக்கு என்று நீர் சொல்லுகிறீரே, முதலாவது உமக்கு என்று சொல்லுகிறீரே. என் தேவைகள் உமக்கு தெரியலையே ஆண்டவரே, என் குடும்ப பிரச்சனை உங்களுக்கு புரியலையே ஆண்டவரே, ஏன் நான் படுகிற பாடுகள் உமக்கு தெரியவில்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். அறிந்தும் ஒருவர் சொல்லுகிறார், முதலாவது எனக்கு போஜனம் கொடு, பின்பு நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். கைகளை தட்ட முடிந்தவங்க கைகளை தட்டி, ஓ ரபா சந்தலா ரீதனாயா ஷேகோனியா ரபாலதன ஹஸ்ஸியா, நல்ல கைகளை தட்டி சில நிமிஷங்கள் வாய்களை திறந்து அதரஜாத வைடபால உடாத நாசியாதல ரபா அதரபாசியாதனா கைகளை தட்டி, இன்னைக்கு உன் குடும்பத்தில் இயேசு முதலிடமாகட்டும். பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், கடன் பிரச்சனைகள் மத்தியிலும், நெருக்கடிகள் மத்தியிலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்கள். சிலர் ஈஸியா சொல்லிடுறோம், என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாது, என் பிரச்சனை ஊழியக்காரர்களுக்கு தெரியாது, சும்மா கர்த்தருக்கு 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 கர்த்தருக்கு. அப்ப நான் வயல்ல கஷ்டப்பட்டதுக்கு யார் பதில் சொல்லுவா? எஜமானுக்கு நல்ல தெரியும். இவன் வயல்ல கஷ்டப்பட்டதும் எஜமானுக்கு தெரியும், இவன் உழுது வேதனைப்பட்டது எஜமானுக்கு தெரிந்தும் எஜமான் சொல்லுகிறார், முதலாவது எனக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெரிந்தும் உங்களுக்கிட்ட கேட்கிறார்னா அதுல ஒரு விஷயம் உண்டு. ஆமென் சொல்லுங்களே. இவன் களைத்து போய் வந்திருப்பான், இவன் இருதயம் நொறுங்கி இருக்கும் என்று அறிந்தும் இந்த எஜமான் முதலாவது தனக்கு என்று கேட்பாரானால் இதற்கு பின்பு ஒரு ரகசியம் உண்டு. கரங்களா சச்சி ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. பிரையாரிட்டி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரையாரிட்டி, முன்னுரிமை. நீங்கள் எதற்கு கொடுக்கிறீர்களோ கவனியுங்கள். நமக்கு தேவைகள் உண்டு, நமக்கு பிரச்சனைகள் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. ஆகிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே, முதலாவது அவருக்கு.
ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு சம்பவத்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய முடிவு அழிவு, அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிறார்கள். இவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிற ஒரு அனுபவம். அவர்களுடைய தேவன் வயிறு. Their God is their stomach. அவர்களுடைய தேவன் யாரா? சொல்லுங்க வாய் திறந்து. வயிறு. சிலருக்கு தெய்வமே சோறுதான். நல்ல கவனிக்கணும். அவருடைய தெய்வம் சொல்லுங்க ப்ளீஸ். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே உண்கிற தேசமே உனக்கு ஐயோ. வேதம் சொல்லுகிறது, வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள உண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய தேவன் யாரா? வயிறு. Their God is their stomach. இன்னொரு வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர்கள் உலகத்துக்கும் உலகத்தின் இச்சைகளுக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இங்கே இந்த அதிகாரத்தில் 2 காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் வேதத்திலே தியானிக்க முடியும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியங்களை அவர் இங்கே வெளிப்படுத்தி சொல்லுகிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், நானும் வைக்கலாம். மற்றொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால், மற்ற ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற நினைத்தால், நான் அதிகமாய் அப்படி செய்யலாம், நாம் அதிகமாய் அப்படி செய்யலாம். என்ன சொல்ல விரும்புகிறார் பவுல்? என்ன சொல்ல விரும்புகிறார்? வேதத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவன் மாம்சத்து மேல நம்பிக்கை வைக்க விரும்பினா உங்க எல்லாரும் விடைக்கு 10 படி அதிகமா என்னால வைக்க முடியும். ஏனென்றால் நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், நான் எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டவன். I am perfect. நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறதற்கு எனக்கு வாய்ப்புகள் இருந்தும் நான் ஆவியின்படி தேவனை ஆராதிக்க விரும்புகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, பவுலுக்கு முன்பதாக 2 காரியம் இருக்கிறது. மாம்சத்திற்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்சத்திற்குரியதும் இருக்கிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவன் மாம்சத்து மேல நம்பிக்கை வைக்க நினைச்சா நான் அதை விடக்கு மேல வைக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, நாம பல நேரம் எப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தெரியுமா? வேலை போன பிறகு, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஃபாஸ்டிங் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் நம்ம வரமாட்டோம். ஆனா வேலை போயிடுச்சுன்னு வைங்களேன், போன் வரும் சர்ச்சுக்கு, ஃபாஸ்டிங் பிரேயர் ஏதாவது இருக்கா பாஸ்டர்? நல்ல கவனிங்களே, நல்ல கவனிங்க. நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், நல்ல கவனிங்களே. நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சா ஐயோ மெசேஜ் டெலீட் ஆயிட்டு பாஸ்டர், கை தவறி. நல்ல கவனிங்களே. அவன் வேலை போன பிறகு தானா சபைக்கு போன் வரும், சும்மாவாது வந்துட்டு போறேன் பாஸ்டர், சும்மாவாது ஜெபிச்சுட்டு போறேன். நல்ல கவனிங்க. எல்லாம் போன பிறகு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதல்ல. பவுல் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே பென்யமின் வம்சத்தான் தான், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் தான். ஆகிலும் லாபமாய் இருக்கிற அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையிலே ஆமென் எல்லாம் இருக்கையில் நான் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பேன்? கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹோ ரபா சந்தலா ரீதானா அந்த அபிஷேகம் வெளிப்படட்டும். இந்த காலை வேளையிலே சிலருடைய பிரையாரிட்டி ஆவிக்குரியதாய் மாறுவதாக. எதற்கு பிரதர் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மாம்சத்து மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு முடியும், மாம்சத்துக்கு பிராதானியம் கொடுக்க முடியும், முதலிடம் கொடுக்க முடியும். ஆனா அவன் சொல்றா, மாம்சத்து மேல எனக்கு நம்பிக்கை வைக்க முடியும், ஆனா நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்க விரும்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் முதலிடம் முன்னுரிமை கொடுக்க ஆயத்தமானால் கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். உன் களஞ்சியங்கள் நிரப்பப்படும். உன் களஞ்சியங்கள் நிரப்பப்படும். God will fill your storehouse. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். தோத்து போன பிறகு எல்லாருக்கும் ஜெபம் வரும், தோத்து போன பிறகு எல்லாருக்கும் கண்ணீர் வரும். ஆனா ஜெயிச்சிட்டு ஒருத்தன் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னா அவனை தான் பரலோகம் கனவளம். தோத்து போனவனுக்கு கதி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன்.
பக்கத்தில் தோத்து போனவனுக்கு கெதி இல்லை, அதனால வர்றோம். ஆனால் ஜெயிச்சவன் சொல்லுவான், எனக்கு தேவையில்லை. நூற்றுக்கு அதிபதி சொல்றான், ஒருவனை வான்னு சொன்னா வர்றான், போன்னு சொன்னா போறான், ஒருத்தனை நில்லுன்னு சொன்னா நிற்கிறான், நில்லுன்னு சொன்னா நிற்கிறான், சாகன்னு சொன்னா சாவுறான். அதை பார்த்துட்டு தான் இயேசு சொன்னார், இஸ்ரவேலில் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. ஏன்னா நீங்கெல்லாம் இழப்பினால என்ன பின்பற்றீங்க, ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி எல்லாவற்றையும் உடையவனாயிருந்தும் கைகளை தூத்துக்குடியில அப்படி ஒரு தலைமுறை வேணும். I am prophesy over தூத்துக்குடி. தூத்துக்குடியே ஹீலிங்காக கூட்டம் கூட வேண்டாம், அற்புதத்துக்காக கூட்டம் வேண்டாம். ஜெயிச்ச போதும் தேவனை ஆராதிக்கிற ஒரு தலைமுறை. ஓ ராபா சந்தலா, கைகளை தட்டி பின் வரிசையில் இருக்கிறவங்க ப்ளீஸ் ஆராதிக்க தொடங்குங்க. ஜெயிச்சிட்டு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தலைமுறை. கூட்டமா சந்தரா ரிபாலத நகசி. இயேசு சொல்றாரு, இவன் ஒருத்தன் தான், இவன் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல ரட்சிக்கப்பட்டு. ஆனா அவரு பார்த்து சொல்றாரு, நீ இத்தனை வருஷம் எங்களை பின்பற்றப்பா, ஆனா குறைவுபட்டதுனால உங்களுக்கு அப்பம் தேவைப்படுது, அதனால இஸ்ரவேல் வம்சத்தாரே நீ என்ன பின்பற்ற. ஆனா இவனை பாரு, இவனை நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் வானா வர்றான், போனா போறான், சாகனா சாகுறான். அவன் சொல்றான், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும். இன்றைக்கு எல்லாம் இருக்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு கூட்டம் இருப்பீர்களானால் நீங்கள் வீட்டிற்கு போவதற்கு முன்பதாக அந்த வார்த்தை சிலரை சுகப்படுத்தி இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஓ ஷரபதனயா ரம்தலா, நீங்க போகிறதற்கு முன்பதாக தேவன் அனுப்புகிற வார்த்தை உன் வேலைக்காரனை உயிரோடு எழுப்பி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற கட்டப்பட்ட நிலைமையில் கிடக்கிற சிலரை இப்பொழுது அந்த வார்த்தை உயிரடைய செய்யட்டும். கைகளை தட்டி வாய்களை திறந்து சில நிமிஷம் ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. அத ரஜகத வைட ஜாதி உடாத நாசியா ரபாலத நகசி. நல்ல கைகளை தட்டியாமே. இங்கதான் ஆண்டவர் பிரியப்படுறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க ஆண்டவர் கன்வென்ஷன் போட்டாலும் போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். 3 நாள் எங்க கன்வென்ஷன் போட்டாலும் போயிடுவாங்க. அவங்கள பார்த்து தான் ஒரு சரியான நோஸ் கட்டு கொடுத்தார். நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா இவனுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா, நீங்கெல்லாம் அப்பம் இல்லாதனால என்ன தேடி வந்தீங்க. இவன் வீட்டில் டஜன் டஜன் அப்பம் உண்டு. ஆகிலோ என் முன்னாடி வந்து முழங்கால் படிக்கிட்டு சொல்லுகிறா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரர் பிழைப்பார். சகோதரி, உனக்கு நல்ல பலன் இருக்கும் போது தேவனை துதிக்கணும். பாவத்தில் விழுந்துட்டல்ல, ஏசப்பா இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். குடல் வெந்த பிறகு ஏசப்பா குடிச்சு குடல் வெந்துச்சு அப்படி அல்ல. குடல் வேகிறதற்கு முன்பதாக, ஆமென், காரியங்கள் இழப்படைவதற்கு முன்பதாக நூற்றுக்கு அதிபதியை போல எல்லாம் உடையதாய் இருந்திருந்தும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தலைமுறை இந்த காலையில் எழும்பட்டும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பவுல் சொல்லுகிறார், மாம்சத்து மேல நம்பிக்கை வைக்க முடியுமானா உங்க எல்லாரை விட அதிகமாக என்னால் நம்பிக்கை வைக்க முடியும். ஆனால் நான் அப்படி செய்யாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் இழந்துட்டு நான் ஆண்டவரை தேடலை, இழந்துட்டு ஆண்டவருக்காக இதை இழக்கிறேன்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். ராமேன் சொல்லுங்களேன், இது பொறுமையாக சொன்னாதான் புரியும். இழந்துட்டு நான் ஆண்டவரை தேடினேன்னு சொல்லலை, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இதை இழக்கிறேன்னு சொல்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இழந்துட்டு தேடுறது ஒரு வகை, ஆண்டவருக்காக சிலதை இழக்கிறது வேற ஒரு வகை. வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி டுடே? உங்களுடைய எல்லாம் இருக்கும்போது ஆண்டவருக்கு முதலிடம் இல்லை, ஆனால் எல்லாம் குறைவுபடும் போது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சிலருடைய களஞ்சியங்கள் இன்றளவும் நிரப்பப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதுவே. சொல்லுங்க, மாம்சத்திற்கல்ல ஆவிக்குரிய காரியத்திற்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம். சொல்லுங்களேன், மாம்சத்திற்கல்ல. சொல்லுங்களேன், ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா மாம்சத்திற்கல்ல ஆவிக்குரிய காரியத்திற்கு முதலிடம் கொடுப்போம். வீட்டு கூட்டம் வச்சா மாம்சத்திற்கல்ல ஆவிக்குரிய காரியத்திற்கு முதலிடம் கொடுப்போம் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தர் இந்த வருஷம் களஞ்சியங்களை அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நிரப்ப வல்லமை உள்ளவர்.
வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தை நாம் இழந்து முடித்த பிறகு நாம் தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது உண்மையிலேயே ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானால் போதிய அளவிற்கு தேவன் நம்மளே பிரியப்பட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறது, ஆதாம் ஏவாள். இவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவனுடைய பெயர் ஆபேல், இன்னொருடைய பெயர் காயின். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், இவர்கள் கவனிங்க, இவர்கள் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். வாசிக்கலாம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25-26. 4:25-26. பின்பு ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். மனைவி அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினார்கள். அப்ப அது வரைக்கும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, ஆதாம் ஏவாள் காயின் ஆபேலுக்கு தேவனை தொழுது கொள்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது. தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவும் போது தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் காயினும் ஆபேலும் ஒரு நாளும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கவனித்து கேளுங்க, ஆபேலும் காயினும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள் என்று இருக்கிறதை தவிர தேவனை ஆராதித்தார்கள் என்று இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். They offered a sacrifice but they won't worship God. தேவனை அவர்கள் தொழுது கொள்ளவில்லை. எப்பொழுது அவர்கள் குடும்பத்திலே ஆபேல் மரித்து போனானோ வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுக்கு பயம் உண்டானது. அவர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினார்கள். என கருமையான தேவ சபையே, உன் குடும்பத்தில் இழப்புகள் வருவதற்கு முன்பதாக, உன் தொழிலில் இழப்புகள் வருவதற்கு முன்பதாக, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு முன்பதாக நீங்கள் தேவனை தொழுது கொண்டால், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால் நலமாயிருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. இழப்பு வந்த பிறகு தேவனை தொழுது கொள்ளுகிறதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனை தொழுது கொண்டது நல்லது, ஆனால் இழப்பு தான். லாஸ் இஸ் a loss. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இழப்பு தான். ஆண்டவரே, எல்லாம் இருக்கையில் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை குடும்பத்தில் இறங்கி வரட்டும். பல குடும்பத்திலும் இன்றளவும் இருக்கிற ஒரு கட்டு அதுதான். இந்த காலை வேளையில் அந்த கட்டை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். எத்தனை ஊழியக்காரரிடத்தில் ஜெபம் பண்ணி விட்டும், எத்தனை பிரசங்கம் கேட்டுட்டும் இன்றைக்கு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், நீ தேவனுக்கு இதளவும் முதலிடம் கொடுக்கவில்லை. ஜெபத்திற்கு சபையில் வரும்போது ஊழியக்காரரிடத்தில் ஜெபிக்க வருகிறதற்கு முதலிடம் கொடுக்கிற அதே முக்கியத்துவம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முக்கியத்துவம் கொடுத்தால் உன் களஞ்சியங்களை அவர் நிரப்புவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். இழப்புகள் வந்த பிறகு தேவனுடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ள தொடங்கினார்கள். ஆனால் ஆபேலுடைய இழப்பு திரும்ப வருமோ? ஆதாமே, ஆபேலுடைய இழப்பு திரும்ப வருமோ? போனதுதான். இழப்பு தான். ஒரு தலைமுறையோடு ஆண்டவர் இடைபடுகிறார். புட் காட் ஃபர்ஸ்ட். முதலாவது தேவனை மகிமைப்படுத்துங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த நாளிலே குடும்ப ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தனிப்பட்ட வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கரங்களை அசைச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களே. அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். பவுலுக்கு முன்பதாக பின்னான வாழ்க்கையும் இருக்கிறது, முன்னான வாழ்க்கையும் இருக்கிறது. சொல்லுங்க, பின்னான வாழ்க்கையும் இருக்கிறது,
சொல்லுங்க, முன்னான வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், என் கடந்த கால வாழ்க்கையில நான் கொலைகாரனாக இருந்தேன். ஸ்தேவானை கொலை செய்யும் போது சாட்சி வஸ்திரங்களை என் பக்கத்திலே தான் வைத்திருந்தார்கள். ஆனா இனி பின்னான வாழ்க்கைக்கு நான் முதலிடம் கொடுக்க போகிறது இல்லை. என் வாழ்க்கையில நிறைய தோல்விகள் நடந்தது உண்மைதான், என் குடும்பத்தில் இழப்புகள் நடந்தது உண்மைதான், என் வாழ்க்கையில நான் விழுந்து போனது உண்மைதான். ஆனால் ஒன்று செய்கிறேன், இனி பின்னான காரியங்களுக்கு நான் முதலிடம் கொடுக்காமல் முன்னான காரியங்களை நோக்கி முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறேன். குடும்பத்தில் நடந்த இழப்புகளை இனி நான் முக்கியத்துவப்படுத்த மாட்டேன், தோல்விகளை முக்கியத்துவப்படுத்த மாட்டேன், முன்னானவைகளை நோக்கி, லக்கை நோக்கி ஓட போகிறேன். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களே. அநேகர் இருக்கிறீங்க, வீட்டில் நீங்க பேச தொடங்கினாலே, வீட்டில் நீங்க ஒரு கூடி வரும்போது நீங்கள் கெட்டு போனதையும் முடிந்து போன காரியத்தையும் நெகட்டிவ்ஸ்களையும் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், that is not your priority, your priority will be your future. உன் எதிர்காலம் உன்னுடைய முன்னுரிமையாய் மாறட்டும். கடந்த காலத்தில் பவுலும் கொலைகாரன் தான், கடந்த காலத்தில் பவுலும் சபையை துன்பப்படுத்துகிறவன் தான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் கொலைகாரனையே நீ பார்க்க விரும்பவில்லை, ஆமென், சபையை கட்டி எழுப்பக்கூடிய பவுலாக என்னை நான் பார்க்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உன் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத வல்லமைகள் இந்த காலையில் வெளியேறுகிறது. கைகளை தட்டி உன் குடும்ப சமாதானத்தை, பழைய தவறுகளை சுட்டி காண்பித்து குடும்பத்திலே முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயத்திற்கு கொடுக்காமல் தேவையற்ற விஷயத்தை முன்னிறுத்துகிற எல்லா வல்லமைகளும் இந்த காலை எல்லாம் சாம்பலாவதாக. கைகளை தட்டி ஆர்ப்பரித்து ஓ ராபா சத்தலாசியா. பின்னானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவம் இனி வேண்டாம். ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஏன் இதான் பிரச்சனை சொல்லுங்களேன். பின்னானவைகள் அல்ல, நான் முதலிடம் கொடுக்க வேண்டியது என் எதிர்காலத்தை நோக்கி. என் பின்னான வாழ்க்கை ஒருவேளை அசுத்தமா இருக்கலாம், என் பின்னான வாழ்க்கை ஒருவேளை கேடுகட்டதா இருக்கலாம், பின்னான வாழ்க்கை சபையை துன்பப்படுத்துகிறவனா இருக்கலாம். ஆனா முன்னான வாழ்க்கை சபைக்கு நான் அஸ்திபாரம், சபைக்கு நான் தூண், சபைக்கு நான் ஒரு பக்கபலம். கைகளை தட்டி, ஓ உன் பழைய வாழ்க்கை அல்ல நீ முதலிடம் கொடுக்க வேண்டியது, நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டியது உங்கள் முன்னானவைகளை நோக்கி. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் சொல்லிட்டு 18ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறார், வாசிக்கலாம் பாஸ்டர். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். வேறு விதமாய் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அவர்கள் they all are the enemies of cross. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், விபச்சாரம் செய்கிறவன், ஆண்டவர் அறியாம புறஜாதி மார்க்கத்தில் வழிபடுகிறவன் தான் கிறிஸ்துவின் பகைஞர் நினைக்கிறோம். பவுல் அழகாக பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறார், கிறிஸ்துவின் பகைஞர் யார் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனே சிலுவைக்கு பகைஞன். இன்றைக்கு பைபிள் படிப்பதை விட குடும்பத்தில் சுட்டி டிவி பார்க்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? you are the enemy of the cross. நீ தான் சிலுவைக்கு பகைஞன். ஆமென். ஜெபிக்கிற நேரத்தில் 8 மணிக்கு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? you are the enemy of cross. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு முக்கியத்துவம் அல்லாத இட்லி மாவையும் புட்டு மாவையும் அரைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? you are the enemy of cross. அடுத்து சொல்லுகிறார், முன்னானவைகளை முக்கியத்துவம் படுத்துறதை விட்டுட்டு முடிஞ்சு போனது, செத்து போனது, நாசமா போன பழைய விஷயங்களை தோண்டி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தான் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லுகிறேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். சும்மா சொல்லல, எப்படி சொல்றாரு? ப்ளீஸ் கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களேன். எப்படி சொல்றாரு? கண்ணீரோடு சொல்றார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சிலுவை ஆராதிக்கிற தேவ ஜனமே, சிலுவைக்கு பகைஞரா மாறிடக்கூடாது. பல நேரம் சத்தியம் புரியாததுனால தான் சீர்கெட்டு போறோம். கவனிங்க கவனிங்க, தேவையில்லாத பாவம் செய்யறதுனால சிலுவைக்கு பகைஞர் ஆகிறது இல்லை. முக்கியத்துவம் கொடுக்கிற இடம் மாறிட்டாலே நான் சிலுவைக்கு பகைஞனாய் மாறுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேரோடு ஆண்டவர் இடைபடுகிறார்? ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகும்போது நான் சிலுவைக்கு பகைஞனாய் மாறுகிறேன். பின்னானவைகளை யோசித்து பழைய வாழ்க்கையில் நான் போகும்போது சிலுவைக்கு பகைஞனாய் மாறுகிறேன். நான் சிலுவைக்கு பகைஞன் அல்ல, நான் சிலுவைக்கு சிநேகிதனாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு சபையாய் அப்போஸ்தலக்கினி ஐக்கியம் வரட்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா.
ஆனா இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அநேகருடைய வாழ்க்கையில முதலிடம் இல்லை. அநேகர் மாம்சத்திற்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் சிலுவைக்கு பகைஞர். ஆமென். முன்னானவைகளை முக்கியத்துவப்படுத்துவதை விட்டு பின்னானவைகளை முக்கியத்துவப்படுத்த தயவு செய்து புருஷன்மார்கள் பின்னான காரியங்களை உங்கள் வீடுகளில் பேசாதிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். மனைவிமார்கள் பின்னானவைகளை குடும்பத்தில் பேசாதிருங்கள். பிள்ளைகள் பின்னானவைகளை பேசாதிருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், பின்னானது எப்படியோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆராதிக்க பாப்போம், ஆராதிக்க பாப்போம். சுடா தனா சியாந்தலா ரே தனா சியாதலா. நாங்கள் சிலுவைக்கு பகைஞராக விரும்பவில்லை, நாங்கள் சிலுவைக்கு சிநேகிதனாக விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஆராதிக்கலாம். இதை வச்சு தியானிக்கும் போது இன்க்ளூடிங் மீ, நானும் சில நேரத்தில் சிலுவைக்கு பகைஞர் ஆயிடுறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா தானே? ஒத்துக்கொள்றதுல என்ன தப்பு? ஆமா தானே? ஆமா தானே? சொல்லுங்களேன். சில நேரம் நானும் சிலுவைக்கு பகைஞர் ஆயிடுறேன். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு மாம்சத்தின்படி வாழ்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்னையும் அறியாம சிலுவைக்கு பகைஞராகிற, மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இனி ஆவிக்குரிய காரியத்துக்கு நான் முதலிடம் கொடுப்பேன், பின்னானவைகள் அல்ல, எதிர்கால வாக்குத்தத்தங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. இன்று முதல் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிற அநேகரை சிலுவைக்கு சிநேகிதராய் மாற்றுகிற ஒரு வல்லமையின் கரம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பின் வரிசையில் இருக்கிறவர்கள் வேடிக்கை பார்க்காமல் ஆராதியுங்கள். இவ்வளவு நாட்கள் தெரியாமலேயே நான் சிலுவைக்கு பகைஞராய் மாறிவிட்டேன். இந்த நாளிலே நான் சிலுவைக்கு சத்துருவாகாதபடி சிலுவைக்கு நான் சிநேகிதனாக என்னை அர்ப்பணிக்கிறேன். கரங்களை சச்சுராமேன்னு சொல்லுங்களேன். வாசிக்கலாம் சீக்கிரமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31 முதல் 33 வசனம் வரையிலும் இப்படி சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பானம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். நல்ல கவனியுங்கள். இயேசுவை நோக்கி சீஷர்கள் வந்து சீக்கிரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசுவை நோக்கி சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ரபி, போஜன பானம் பண்ணும். இயேசு சொல்லுகிறார், உங்க போஜனம் எங்களுக்கு எனக்கு வேண்டாம், நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கள் அறியாத போஜனம். சீக்கிரம் சொல்லுங்களேன், நீங்கள் அறியாத போஜனம். கொஞ்சம் உற்சாகமா இருங்களேன். சீக்கிரம் முடிக்கல. சொல்லுங்களேன், நீங்கள் அறியாத போஜனம். சொல்லுங்களேன், நீங்கள் அறியாத போஜனம். வேதம் சொல்லுகிறது, இயேசுவுக்காக சீஷர்கள் பல கஷ்டப்பட்டு அவன் போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு அந்த போஜனத்தை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டார், வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆமென், வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். கவனியுங்கள், பல வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான், பல வருஷம் இயேசுவோடு நடந்தவர்கள் தான். ஆனால் இயேசுவுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரியாமல் போனார்கள். இயேசுவுக்கு எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளாமல் போனார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனித்து கேளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனியுங்கள், இவர்கள் இயேசுவுக்கு போஜன பதார்த்தம் கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், I don't have this, எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார். கவனிங்க, இயேசுவோடு பல வருஷம் இருந்தவர்கள் தான், இயேசுவோடு நடந்தவர்கள் தான். ஆனால் இயேசுவை குறித்து, இயேசுவுக்கு எது பிடிக்கும், இயேசுவினுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளாமல் போனார்கள். இன்றைக்கு சபைகளுடைய நிலைமை, குடும்பத்தினுடைய நிலைமை, தனிப்பட்ட வாலிபர்களுடைய நிலைமை இதுதான். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்று இன்னைக்கு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரோடு கூட நடக்கிறோம். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்று தெரியாது, but still we are believers. ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்று தெரியாது, but still we are anointed. ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்று தெரியாது, but still we are speaking in tongues. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு கூட நீ நடக்கிறது உண்மையானால் எனக்கு எது முக்கியம்னு நீ தெரிந்திருக்கணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவோடு நடக்கிறவர்கள் இயேசுவுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். கரங்களை அசைச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42. சீக்கிரமாய் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். எல்லாரும் சொல்லுங்க, மார்த்தாள் என்கிற ஸ்திரீ.
சொல்லுங்க, மார்த்தாள் என்கிற ஸ்திரீ அவளை வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். யார் ஏற்றுக்கொண்டா? எல்லாரும் சொல்லுங்க, யார் ஏற்றுக்கொண்டா? மார்த்தாள் என்கிற ஸ்திரீ இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொண்டா. ஏற்றுக்கொண்டுட்டு இந்த அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? கிச்சன்ல போய் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. நல்ல கவனிங்க, இன்வைட் பண்ணது யாரு? ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க, இன்வைட் பண்ணது யாரு? மார்த்தாள். இயேசுவே நீங்க என் வீட்டுக்கு வரணும் ப்ளீஸ், இந்த வழியா தானே ஊழியத்துக்கு போறீங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க மார்த்தாள். இந்த அம்மா அவரை கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட் ரூம்ல உட்கார வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிச்சன்ல போய் பயங்கர சமையல். நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதனோடு சபைக்கு வேண்டிய தூது உண்டு. அதனால தான் இதை சொல்றேன். இன்னைக்கு அநேக மார்த்தாள்கள் இவ்விடத்தில் உண்டு. இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை தங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொள்ள வேண்டும் என்று இயேசுவை அங்கீகரித்தவர்கள், என் வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடம் இருக்க வேண்டும் என்று இயேசுவை முன்னிறுத்தியவர்கள், இன்றைக்கு வேற வேலையில சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மார்த்தாளே கெட் அவுட் ஃப்ரம் யுவர் கிச்சன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அழைத்தது யாரு? சத்தியம் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அழைச்சது யாரு? அழைச்சது மார்த்தாள் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது மார்த்தாள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. தட் மீன்ஸ் மார்த்தாள் முக்கியத்துவம் கொடுத்தது வேற காரியத்திற்கு. இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இயேசுவை உங்கள் இருதயத்தில் வரவழைத்தது நீங்களானால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நீங்களா இருக்கணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இயேசு அங்கலாய் போடு அநேகருடைய குடும்பத்தில் சுற்றி வருகிறார். இயேசுவை வீட்டிலே வைத்துவிட்டு வேற காரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற அநேகர் இன்றைக்கு மறுபடியும் இயேசுவினிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஹோராபா சந்தலா, நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து. மார்த்தாளே இயேசுவை கூப்பிட்டது நீதானே. உன் வீட்டுல மரியாள் கூப்பிடலையே, லாசரு கூப்பிடலையே, நீங்க தானே கூப்பிட்டீங்க இயேசுவை. நீங்க கூப்பிட்டுட்டு இன்னைக்கு நீங்க வேற வேலையில் இருக்கிறீங்க சிஸ்டர். இயேசு சொல்லுகிறா, கூப்பிட்ட நீ முதல்ல அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கூப்பிடாத ஒருத்தி அவருடைய பாதங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறா. கூப்பிட்டவ எங்கன்னு கர்த்தர் கேட்கிறா. சகோதரி, உன் வீட்டுல முதல்ல இயேசுவை கூப்பிட்டது நீங்க. இன்னைக்கு நீங்க இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி இயேசுவை கூப்பிட்ட மார்த்தாள்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுட்டு வேற காரியத்தில் என்கேஜ் ஆயிட்டாங்க. அதுதான் ஆண்டவருக்கு வேதனை. இயேசுவை கூப்பிட்டது நீங்களானால் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியதும் நீங்கள். ஆமென் சொல்லுங்களேன். கண்டினியூஸான மினிஸ்ட்ரியில் இயேசு வழியருகே பிரவேசித்து போய் கொண்டிருந்த போது ஒரு மனுஷன் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறான். கூப்பிட்ட போது இயேசு வந்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கேட்ட உடனே அவன் சொன்னான், என் கண்களை திறக்க வேண்டும் என்று கேட்ட போது இயேசு அவன் கண்களை திறந்தார். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை நான் தான் கூப்பிட்டேன், இயேசுனுடைய அபிஷேகத்தை நான் தான் கூப்பிட்டேன், இயேசுனுடைய கிருபை வரங்களை நான் தான் கூப்பிட்டு கேட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஒதுங்கி போயிருக்கிறேன் பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறார் சிஸ்டர். ஐயா, அங்க ஆண்டவர் உங்க கூட இடைபடுறார். கூப்பிட்டது நீங்க தான், கூப்பிட்டது நீங்க தான். ஆண்டவரிடத்துல ஜெபித்து கேட்டது நீங்க தான். ஆனா கேட்டவங்க இன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறாங்க. இந்த தூத்துக்குடி பட்டணத்துல எழுப்புதல் வேணும்னு கேட்ட சில மார்த்தாள்கள் இன்னைக்கு அறைக்குள் ஒளிந்து கிடக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன் அறை கதவுகளை விட்டு நீ வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆதி நிலைமைக்கு கர்த்தர் உன்னை திரும்ப பண்ணுகிறார். கைகளை தட்டி அந்த அபிஷேகம், நீ வாசல் படியில நின்று ஆவலாய் கூப்பிட்ட இயேசு இன்றைக்கு உன் வீட்டிலே நீ அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய் என்று காத்து நிற்கிறார், காத்து நிற்கிறார், காத்து நிற்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அநேகர் மேல அந்த வல்லமை, அநேகர் மேல அந்த விடுதலை. கூப்பிட்டுட்டு பாதியில ட்ராக் மாறி ஓடின அநேகரை கர்த்தர் திரும்ப பிடிக்கிறார். ஆரம்பத்தில் வந்தது அம்மா தான், இப்ப அம்மா காண்ல மகள் வருது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கூப்பிட்டது மார்த்தாள் தான். இப்ப யார் காலுக்கு இருக்கா? மரியாள். வேதவசனம் சொல்லுகிறது, கூப்பிட்டவளுக்காக இயேசு இன்றைக்கும் காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மரியாள் பாதப்படியில் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கூப்பிட்ட சிலர் இன்றைக்கு இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் கூப்பிட்டது உண்மை ஆண்டவரே, நான் உமக்கு முதலிடம் கொடுக்க விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் கூப்பிட்டது உண்மை. கூப்பிட்டது இதோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில சத்தியங்கள். தயவு செய்து வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே கூப்பிட்டது நான் தான்ப்பா, வரங்கள் கேட்டது நான் தான்ப்பா, அபிஷேகம் கேட்டது
சொன்னது நான் தாப்பா, ஊழியம் கேட்டது நான் தாப்பா. எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு அறைக்குள்ள போய் ஒளிஞ்சு கிடக்கிறேன், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போய் மாட்டி கிடக்கிறேன். நான் வெளியே வர விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு மார்த்தாளுகளை வெளியில கொண்டு வர கர்த்தர் ஆயத்தம். கண்களை மூடுங்களே, கண்களை மூடுங்களே. கேட்ட சிலர் இன்னைக்கு சில வட்டத்துக்குள்ள அடங்கி கிடக்கிறீர்கள். கர்த்தர் இன்னைக்கு அந்த வட்டங்களை உடைக்கிறார். உன்னை பெந்தித்து வைத்திருக்கிற சில அறை கதவுகளை உடைக்கிறார். மார்த்தாளே, உன்னை திரும்பவும் உன்னை அழைத்த நோக்கத்திற்கு வெளியே கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார். இது என்னோடு கூட உள்ள ஆலோசனை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் கைகளை தட்டியதை பெற்றுக்கொள்ளுங்க, கைகளை தட்டியதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் கேட்டது நான் தான், ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன ரூமுக்குள்ள அடங்கி கிடக்கிறேன். கூப்பிடாத ஒருத்தி காலுக்கு கீழே வந்து இருந்தாலும் கூப்பிட்டவளை நான் ஒன்று பார்க்கணும்னு ஆண்டவர் தேடுறார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த பாரம் புரியுதுன்னு தெரியல. கூப்பிட்டவளை நான் ஒன்று பார்க்கணும்னு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். கூப்பிட்டவளை நான் ஒன்று பார்க்கணும். வாசல் படியில் நின்று அவளோடு கூப்பிட்டிய மார்த்தாளே, கூப்பிட்ட உன் முகத்தை நான் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அதிகாலையில் எழுந்து கூப்பிட்ட சில முகத்தை மறுபடியும் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ராத்திரியில முழித்திருந்து பார்த்த சில முகத்தை ஆண்டவர் மறுபடியும் பார்க்க விரும்புகிறார். கூப்பிட்ட சிலருடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார். நித்தமும் என் வாசலண்டையிலே காத்திருக்கிற என் மார்த்தாளுடைய முகத்தை நான் பார்க்கணும். I want to see my Martha's face. எனக்கு மார்த்தாளுடைய முகத்தை ஒன்று பார்க்கணும். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது அதிகாலையில் எழுந்து என் வாசலண்டையில நிலைத்திருந்து என் முகத்தை தேடின மார்த்தாளை ஒன்று நான் பார்க்கணும். அந்த மார்த்தாள் வரட்டும், அந்த மார்த்தாள் வரட்டும். எனக்கு மரியாள் பாதத்தில் இருக்கட்டும், ஆனா மார்த்தாள் வரணும். மார்த்தாளே, நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன்னுடைய ப்ரையாரிட்டி எங்க சிஸ்டர்? ஐயா, நம்முடைய ப்ரையாரிட்டி எங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் தான் கூப்பிட்டேன்ப்பா. என் வீட்டில் முதலாவது ஜெப சத்தம் என்னுடையதாக இருந்துச்சு ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் முதலாவது ஆராதனையா தான் இருந்த ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாத்திலையும் நான் பின்தங்கிட்டேன். என் முதலிடம் மாறி போச்சு ஆண்டவரே. நீ மறுபடியும் என்னை அந்த அறைக்குள் இருந்து வெளியே இழுத்து கொண்டு வருவீராக, என்னை இழுப்பீராக, உம்முடைய அன்பின் கயிறுகளினால் என்னை இழுப்பீராக. மறுபடியும் சிலரை ஜெபத்திலே திருப்பி உயிர்ப்பிக்கிறார். மறுபடியும் சிலரை தேவனோடு நடக்கிறது. அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி விளட்டு. கைகளை தட்டுகளை. ஓ ரபா சந்தலாதியா உடாதனா சேகோரி அந்தலா. மறுபடியும் 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 வாசலண்டையிலே காத்து கிடக்கிற மார்த்தாள்களை ஓ அபிஷேகம். கைகளை தட்டி அக்கினி விளட்டும், அக்கினி விளட்டும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ பிரையாரிட்டி மாறுகிறது. ஆராதிக்க தொடங்குங்க, ஆராதிக்க தொடங்குங்க. விடுதலை, விடுதலை. இவ்வளவு நாள் உன்னை ஜெபிக்க கூடாதபடி உன்னை கிச்சனுக்குள்ள முடக்கி வைத்த ஆவிகள், உன்னை வேலையில முடக்கின வல்லமைகள், உன்னை குடும்ப காரியத்தில் முடக்கிற காரியங்களை விட்டு உன்னை வெளியே கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார். அந்த கயிறுகள் நூல் அருந்து போகிறது போல அருந்து போகிறது. ஜெபத்திலே தூக்கம் மாறி போகிறது. கனநித்திரையின் ஆவி வெளியேறுகிறது. புதிய எண்ணெய், புதிய எண்ணெய், புதிய எண்ணெய், புதிய எண்ணெய் சிலருடைய சிரசின் வழியாய் வழிகிறது, வழிகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்க இருந்தா வார்த்தை வரமாட்டேங்குதுன்னு சிலர் சொல்றீங்க. இன்னைக்கு உன் நாவின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். ஆராதிக்க முடியல, மறுபடியும் வாசலண்டையிலே நின்று ஓ ஸ்மனா தனா ராம்சாதே துடாமனா சந்தலாசியா ரேமன். மார்த்தாள்கள், 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 மார்த்தாள்கள். இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் ஆண்டவரை முதல்ல கூப்பிட்ட சில மார்த்தாள்கள் இன்றைக்கும் அறை கதவுகளை பூட்டிக் கொண்டு ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ஆமென் வாய் திறந்து கூப்பிட்ட சில மார்த்தாள்கள் இன்றைக்கு பிரையாரிட்டியை விட்டுட்டு எங்க ஒரு மூலையில் கிடக்கிறார்கள். அந்த மார்த்தாள்களை இயேசு இன்னைக்கு கைப்பிடிக்கிறார். புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மறுபடியும் முதலிடம் கொடுப்பேன். யோவான் 4:33. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். யாராகிலும் அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ என்றார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், இவங்களுக்குள்ள ஒரு பயம், இவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம்.
வேற யாராகிலும் போஜனம் கொண்டு வந்துட்டாங்களோ? ஏன் இந்த பயம் வருது? ஏன் இந்த பயம் வருது? சரியா சாப்பாடு கொடுக்காதவன் பயப்படணும். சரியா சாப்பாடு கொடுக்காதவங்க பயப்படணும். இவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. கவனிங்க, 12 சீஷர்களையும் ரா முழுவதும் மலையிலே ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்து பிதாவினுடைய ஆலோசனைப்படி தான் தெரிந்தெடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன் ப்ளீஸ், சத்தமா சொல்லுங்களேன். 12 பேருக்கும் அப்போஸ்தலர் என்கிற நாமத்தை கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அதிகாரம் கொடுத்தார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை நசுக்கவும் அதிகாரம் கொடுத்தார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி. அவங்களுக்கு தான் இப்ப பயம் வருது. எங்க பொசிஷன் போயிருமோ, எங்க அப்போஸ்தல பட்டம் போயிருமோ, வேற எவனாகிலும் சாப்பாடு கொடுத்துட்டானோன்னு சந்தேகம் வருது. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் உங்க கண்ணு திறக்கணும் ப்ளீஸ். வேற யாராவதுலும் சாப்பாடு கொண்டு வந்துட்டானோன்னு இவனுக்குள்ள பதட்டம் வருது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், சரியா சாப்பாடு கொடுத்து பாருங்க, இந்த நேசர் நம்மை விட்டு எங்கும் போக மாட்டா, எங்கும் போக மாட்டா. அவர் வேற சாப்பாட்டில் திருப்திப்படுகிற தேவனும் அல்ல, அவருக்கு என் பிள்ளைகளுடைய சாப்பாடு போதும் என்று நிற்கிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. அநேகருக்கு பயம், வேலை போயிருமோ, குடும்பத்தில் இருக்கிற பொசிஷன் போயிருமோ, கிருபை வரங்கள் போயிருமோ, அபிஷேகம் போயிருமோ, தாளந்துகள் போயிருமோ. ஆண்டவர் சொல்லுகிறார், சரியாய் அவரை திருப்திப்படுத்துகிறவர்கள், சரியாய் அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஸ்தானத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. கைகளை தட்டி ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன சத்தம். எதை இழந்து போவேன் என்று நினைக்கிறாயோ, you will never lose. கைகளை தட்டி ஓ ரபா சந்தலா, நீ சரியாய் போஜனம் கொடுத்தால் உன் பிசினஸ் இழக்க மாட்டீங்க. நீ சரியா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தால், நீ சரியாய் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், உன் பிசினஸ், உன் குடும்பம், உன் ஊழியம், உன் வரம், உன் அபிஷேகம், உன் தாளந்து ஒன்றும் நம்மை விட்டு போகாது, போகாது. கைகளை தட்டி, உன் வரம் உன்னை விட்டு போகல சிஸ்டர், உன் அபிஷேகம் உன்னை விட்டு போகல. அது உயிர் அடையட்டும், அது உயிர் அடையட்டும். அநேகர் பயந்து போய் வந்திருந்தீங்க. பழைய தரிசன கண்கள் இல்லையே, பழைய சொப்பனம் இல்லையோ, பயப்படுகிறீங்க. அது திரும்ப வருகிறது, திரும்ப வருகிறது. ஓ முதலிடம் கொடுக்கிற அவர்கள் மேல் அது இறங்கி வருகிறது. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளட்டும். வேடிக்கை பார்க்கிறவங்க கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்க்கட்டும். ஆராதிக்கிறவன், ஏற்றெடுக்கிறவன் ரம்தலா சதா தனா ரீபலா தனகசி. நீ ஒன்னையும் இழக்கல, நீ ஒன்னையும் இழக்கல, ஒன்னும் கைவிட்டு போகல. புக்கில் படிச்சுட்டு சொல்லலைங்க, ஒரு சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன். நான் எது கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு தரமாட்டார். நான் எது கேட்டாலும் ஒரு 2 வருஷமாக அது ஆகணும் வைங்களேன். அதுக்கு பிறகு ஏன் வாயிலே வந்துடும், அடைச்சி இது வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு என்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணிட்டு வர்றேன்னு அடுத்த வாரம் வந்து நிற்கும். ஆமேன்னு சொல்லி இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? முதல்ல அவர் என்ன வெறுக்க வைக்கிறார். ஆமேன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல உங்களை வெறுக்க வச்சுட்டு பின்னாடி தருவார். ஏன் தெரியுமா? வெறுக்கலன்னா நீ மீனுக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு சீமோனே, நீ வெறுத்தாதான் ஏன் முன்னாடி முழங்கால் படியிட முடியும். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சிலரை திராணிக்கு மிஞ்சி தேவன் ஆசீர்வதிப்பார், ஆத்துமாக்களுடைய திரட்சியை உனக்கு தருவார். ஆனால் நீ முழங்கால் படியிடுகிறது அதற்கு முன்பதாக அல்ல, தேவனுக்கு முன்பதாக. அப்போஸ்தலனாகிய ஐக்கியமே, receive the prophetical word of the almighty God. உன்னை வெறுக்க வைப்பதற்கு காரணம் மனலத்தனையான ஜனத்தை உன்னிடத்தில் அனுப்ப போகிறார். ஓ ஷராபாதனா, கைகளை தட்டு வாலிப தங்கச்சி, நீ முதல்ல வெறுக்கணும், நீ வெறுக்கணும், நீ வெறுக்கணும். நீ வெறுத்த பிறகு அது உன் எல்லைகளிலே குவியலாய் கிடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆமென். நீ உன்னை வெறுக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வெறுக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும், தன்னைத்தானே வெறுக்காதவன் சிலுவை எடுத்துட்டு என்ன பின்பற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நீ உன்னை வெறுக்கணும். நீ வெறுத்துட்டு என்ன பின்பற்றி வா. உன் ட்ரீம், உன் டிசையர், உன் விருப்பம். நீ வயல்ல இருந்து வரும்போது பல நினைவுகளோடு வந்த பாரு, அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டு அரை கட்டி கொண்டு முதல்ல என் டைனிங் டேபிள்ல நிற்கிறதுக்கு நீ யோக்கியனா மாறு. அதற்கு பிற்பாடு என் டைனிங் டேபிள்ல உனக்கும் ஆகாரம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யார் தேவன் கூட நிற்க முடியும்னு கேட்டா, தன்னை வெறுமைப்படுத்தினவன் மாத்திரம் தேவனுக்கு முன்பதாய் நிற்க முடியும்.
அதனால தான் சிலரை ஆண்டவர் வெறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு பெரிய நேரம் ஆயிராது. ஆனால் உங்களை வெறுமைப்படுத்தினால்தான் அவர் தருகிற ஆசீர்வாதத்தை தலைமுறை தலைமுறையா நீங்க சுமக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் வெறுமைப்படுத்துகிறார். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு போஜனத்தை விட்டு எழுந்திருந்து, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து தன் அறையிலே ஒரு துணியை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்ய தொடங்கினார். சொல்லுங்க, இயேசு தன் போஜனத்தை விட்டு எழுந்து. சொல்லுங்களேன், தன் விருப்பத்தை விட்டு எழுந்து, தன் ஆசைகளை விட்டு எழுந்து, தன் எல்லா எதிர்பார்ப்புகளை விட்டு எழுந்து தன் அறையை கட்டிக்கொண்டு முதலாவது ஊழியம் செய்தார். இந்த போஜனத்தை விட்டு எழுந்ததுனால யாருக்கு கிடைக்காத ஒரு போஜனத்தில் அவர் பங்குள்ளவராய் மாறினார். கரங்களை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்களேன். ஏசா ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டதை போல சீர்கெட்டவர்களாயிராதிருங்கள். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி 2 ப்ரையாரிட்டி இருக்குது. சிகப்பான கூழும் இருக்கிறது, சேஷ்ட புத்திர பாகமும் இருக்கிறது. எதுக்கு முதலிடம் கொடுக்க போறீங்க? தற்காலிக போஜனம் வேணுமா? நிரந்தரமான சேஷ்ட புத்திர பாகம் வேணுமா? கடைசியில் வேதம் சொல்லுகிறது, ஏசா மனம் திரும்ப நினைத்தும் கண்ணீரோடு அதை தேடியும் காணக்கூடாமல் போனான். வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி டுடே? எல்லார் கண்களை மூடி எழுப்பி நிற்கலாம். வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி டுடே? தயவு செய்து ஏதோ டைம் பாஸ் பண்ண வந்தோன்னு அல்ல, உங்கள் சரித்திரம் மாற்றக்கூடிய வார்த்தைகள். இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டில் எத்தனாவது இடத்துல இருக்கிறார்? சர்ச்சில் எத்தனாவது இடத்துல இருக்கிறார்னு கேட்கல, உங்கள் வாழ்க்கையில் எத்தனாவது இடத்துல இருக்கிறார்? எல்லாரும் கண்களை மூடலாம். இன்னைக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? எல்லாரும் வாய்களை தரங்களேன். தேங்க்யூ லார்ட். முதலாவது தேவனுக்கு அவன் உழுது, அவன் கஷ்டப்பட்டு, அவன் வயலில் இருந்து வந்தாலும் முதலாவது எனக்கு பந்தி பரிமாறு என்று சொன்னாரே. பல நேரம் நாம கேட்கிறோம், ஏன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன் போராட்டம் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சிட்டுன்னு சொல்றாரு, முதலாவது எனக்கு இடம் கொடு. பவுலை குறித்து தியானித்தோமே. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஒப்பு கொடுக்கலாம். நான் ஆவிக்குரிய ரீதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க தொடங்கிருங்க ப்ளீஸ். ஒப்பு கொடுங்க. நான் ஆவிக்குரிய ரீதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இனி மாம்சத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அதனால நான் சிலுவைக்கு பகைஞனானது போதும். பின்னான வாழ்க்கைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். முன்னான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். அதனால நான் இனி சிலுவைக்கு சிநேகிதனாய் மாறப்போகிறேன்னு சொல்றவங்க, நீங்க கண்ணை திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனம் வராது. அதுக்காக தான் கண்ணை மூட சொல்லுது. ப்ளீஸ். தேங்க்யூ லார்ட். கட்டாயப்படுத்துகிற ஆவியானவர் அல்ல, யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாய் திறந்து ஜெபிங்க ப்ளீஸ். இவ்வளோ நேரம் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசியிருக்கிறாரே. இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் முடியுமா? எவ்வளோ இடைப்பட்டிருக்கார் சிஸ்டர், எவ்வளோ இடைப்பட்டிருக்கிறார் பிரதர். உன் பிரச்சனைகள் மத்தியிலும் நீ அவருக்கு முதலிடம் கொடுக்க முடியுமா? நீ களைத்து போய் தான் வந்திருக்கிறாய். நீ வேலை செய்து களைத்து போய் தான் இருக்கிறாய். ஆனாலும் முதலாவது அறை கட்டி கொண்டு எனக்கு ஊழியம் செய்ய மாட்டாயா? ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். சிலுவைக்கு பகைஞனானது போதும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம எப்பெல்லாம் போனேனோ அப்பெல்லாம் சிலுவைக்கு பகைஞனா இருந்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் பழைய தோத்து போன வாழ்க்கை, விழுந்து போன வாழ்க்கையை யோசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் சிலுவைக்கு பகைஞனா இருக்கிறேன். எல்லாத்தையும் இழந்த பிறகு நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதல்ல. எல்லாம் இருக்கும்போதே 100க்கு அதிபதியை போல அவருக்கு முதலிடம். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுத்து ஆராதிங்க பார்ப்போம். தேங்க்யூ லோர்ட். ஓ ராமா சந்தலசியாந்தலே ஓ ஷராபாதியா. சீஷர்கள் கொண்டு வந்த ஆகாரத்தை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இயேசுவுக்கு எது முக்கியம் என்பதை அவர்கள் அறியாது போனார்கள். இன்னைக்கு கேளுங்க சகோதரி, இயேசுவுக்கு என்ன பிடிக்கும் என்று. சகோதரா கேளுங்க, இயேசுவுக்கு என்ன பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாம இவ்வளவு நாள் அலைந்தது போதும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் கைகளை உயர்த்தி ஜெபிங்களே. நான் இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அவருக்கு என்ன பிடிக்கும் அதை தெரிஞ்சு கொண்டு அதை மட்டும் செய்ய போகிறேன். சகோதரி, உங்க ஜெபம் தான் அவருக்கு பிடிக்கும்னா அதை மட்டும் செய்தா போதும், அவர் சந்தோஷப்பட்டுருவார். பிரதர், உன்னுடைய மன்றாட்டு அவருக்கு பிடிக்கும்னா அது மட்டும் நீ செய்தா போதும். எது பிடிக்குமோ அதை மாத்திரம் செய்யுங்க. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே. எழுப்போம். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.